நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 16 வயது பள்ளி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. இதில் 3 கொடூரன்களை போலீசார் பிடித்துவிட்டனர். பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த +1 மாணவி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த ஒரு கிராமத்தில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டுக்கு சென்றார். அங்கு உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அன்றிரவு 8 மணி அளவில் ஊர் திரும்ப மொப்பட்டில் சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு போதை கும்பல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மாணவியை வழிமறித்து நிறுத்தியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மாணவியை மிரட்டி வாயை பொத்தி அருகிலுள்ள மாந்தோப்புக்கு இழுத்து சென்றது. மாணவியை துன்புறுத்திய கொடூரன்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர். பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்றார். தனக்கு நடந்த கொடுமையை பாட்டியிடம் சொல்லி அழுதார். கொடூர சம்பவத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். மாணவியிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அதில் அவர் பல திடுக்கிடும் தகவல்களை கூறினார். அதன் அடிப்படையில் போக்சோ பிரிவுகள், கூட்டு பலாத்காரம் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கினர். சம்பவம் நடந்த ஏரியாவில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் 3 பேர் சிக்கினர். இந்த கொடூர சம்பவத்தில் மொத்தம் 8 அரக்கன்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. இதற்கிடையே சிக்கிய 3 பேரிடமும் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் தலைமையில் கூடுதல் எஸ்பி சதீஷ்குமார், பிரம்மதேசம் போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தால் குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த கிராமம் முழுதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது போல் கிராமமே பதற்றமான நிலையில் காணப்பட்டது. இப்போது வரை கொடூரன்கள் 3 பேர் சிக்கியிருக்கும் நிலையில் அவர்களின் விவரத்தை போலீசார் வெளியிடவில்லை. மாணவியின் முழு வாக்குமூலத்தை வெளியிடவும் போலீசார் மறுத்துவிட்டனர். தேர்தல் நேரம் என்பதால் பதற்றத்தை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை என்கிறது போலீஸ் தரப்பு.